நான் 2024ஆம் ஆண்டு நார்வே பயணம் செய்திருந்தேன். அங்கே தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட டிசிசின்னு சொல்லுவாங்க, தமிழ் கோஆர்டினேஷன் கமிட்டி. அங்கே சில நிகழ்வு, ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கில் நான் ஒரு செய்தியை பதிவு செய்துட்டாங்க. தமிழினம் பல மக்களை இழந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களை நாம் கடந்திருக்கிறோம். இந்த 15 வருடங்களில் உலகத்தை உழுக்கக்கூடிய படைப்புகள் இன்னும் நம்மிடமிருந்து வரவில்லை என்று நான் அந்த கருத்தரங்கில் பதிவு செய்தேன். பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக நாம் இருக்கிறோம். நம்ம இனத்தில் நமக்கு நடந்த கொடுமைகளை உலக அரங்கில் திரைப்படமாகவோ எழுத்து வடிவிலோ அல்லது காட்சி வடிவிலோ நாம் இன்னும் பதிவு செய்யவில்லை. அது உலகத்திற்கு இன்னும் போய் சேரவில்லை. அப்படி ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். எழுத்தாளர் நிலவன் அவர்கள், அவர் முறைப்படி இலக்கியம் பயின்றவர் அல்ல, ஆனால் ஒரு புது உத்தியை இந்த மௌனத்தின் மௌனம் என்கிற இந்த புத்தகத்தில் இதுவரை தமிழில் எழுதப்பட்ட சிறுகதை வடிவங்களை கடந்து வேறொரு வடிவத்தில் இந்த சிறுகதையை நமக்கு தந்திருக்கிறார். நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கிறது. அந்த படம் ஆஸ்காரை வென்ற படம். பிரித்தானியாவில் உள்ள ஒரு நாட்டில் நடந்த உள்நாட்டு போரில் இராணுவத்திற்கும் அந்த குடிமக்களுக்கும் நடந்த மிக முக்கியமான ஒரு போர் சார்ந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தை எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவில் லகான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்திய திரைப்படத்தில் ஆஸ்கார் நாமினேஷனுக்கு போன திரைப்படங்களில் லகான் திரைப்படமும் உண்டு. லகான் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் கிடைத்துவிடும் என்று நம்பினார்கள். அங்க உள்ள நடுவர்கள் கூட அமீர்கான் அவர்களுக்கு நம்பிக்கையை விதைத்தார்கள். அவர்தான் வெல்ல போகிறார் என்று உலகம் தலையங்கம் எழுதி கொண்டிருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கல. ஆஸ்கார் கிடைச்ச படம் நோ மேன்ஸ் லேண்ட். ஏன்னா அந்த பொலின்சியான் நாட்டுல ஒரு குடிமகனுக்கும் இராணுவத்துக்கும் நடந்த அந்த வாழ்வியல் கூரை, அந்த வாழ்வியல் போராட்டத்தை ரத்தமும் சதையுமாக பதிவு செய்து தன் நாட்டில் என்ன நடந்தது என்பதை உலகத்துக்கு பறைச்சாற்றிய ஒரு மிக முக்கியமான படைப்பு நோ மேன்ஸ் லேண்ட். அவர் அந்த படைப்பை உருவாக்குவதற்கு அந்த காலகட்டத்தில் அவர் நாட்டில் இருந்த ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர் பதிவு செய்த 3 பக்க அந்த வரிகள் தான் ஒரு திரைப்படமாக உருமாறி தன் நாட்டில் தன் மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றி உலக சினிமாவில் உச்சபட்ச மேடையாக இருக்கக்கூடிய ஆஸ்கார் மேடையில் நின்று அவர்கள் தங்களுக்கு என்ன நடந்தது என்று அந்த திரைப்படத்தை பதிவு செய்தார்கள். உலகம் கண்ணீர் வடித்தது. அந்த திரைப்படம் யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஏனென்றால் அந்த திரைப்படம் உருவாவதற்கு அடிப்படையாக தனக்கு என்ன நடந்தது என்பதை 3 பக்க அந்த ஸ்டார் ஸ்டோரி சிறுகதையில் அவர் எழுதிய எழுத்தாளனுடைய அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு அந்த இயக்குனர் இயக்கினார். ஏன் சொல்கிறேன் என்றால், அதே போலதான் நமக்கும் உள்நாட்டினுடைய குடிமகன்களுக்கும் இராணுவத்துக்கும் நடந்த மிக முக்கியமான வழி மிகுந்த அந்த வடுக்களை அவர் பதிவு செய்த விதம் இருக்குல்ல. என்னை பொறுத்தளவுக்கு உலகத்தில் மிக முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்கள்ல நோபல் பரிசு வேண்டாம் என்று உதறி தள்ளிய ஜான் பால் சர்த்தர் அவர்கள் 1930களில் லீமோ என்கிற ஒரு சிறுகதையை எழுதினார். அது சுவரும் கதைகளும் என்கிறது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற, வெறும் 5ஆம் வகுப்பு வரை படித்து உலகத்தின் சிறுகதைகளை தன் வாழ்ந்த வாழ்வியல் இருந்து பதிவு செய்த ஐயா மேலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய சிறுகதையை விழுந்திருக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு நான் படித்த மிக சிறந்த சிறுகதையில் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுத சிறுகதை மிக நுட்பமானது, மிக முக்கியமானது. அதன் பிறகு மக்களுடைய வாழ்வியல் கூறுகளை மிக நுட்பமாக தன் மண்ணில் என்ன நடந்தது என்பதை 2 பக்கங்களில் செதுக்கியிருக்கிறார் என்னுடைய நண்பர் நிலவன். ஜான் பால் சர்த்தருக்கும் மேலாண்மை பொன்னுசாமிக்கும் நிலவனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஒரு சிறுகதை என்பது மானுட உணர்வுகளை நீங்கள் எழுதும் பொழுது உளவியல் ரீதியாக அவர்கள் எந்த நிலையில் இருந்திருப்பார்கள் அப்படி என்பதை இந்த 3 பேரும் தான் வாழ்ந்த மக்களிடமிருந்து என்னென்ன உளவியலில் இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை தெளிவாக பதிவு செய்த மக்கள். லீமோர்னு சொன்னேன் இல்லையா, அது சுவரும் மானுட உணர்வுகளையும் மானுட உளவியலும் பதிவு செய்தவர் ஜான் பால் சர்த்தர் அவர்கள். அதன் பிறகு மேலாண்மை பொன்னுசாமி ஐயா 5ஆம் வகுப்பு வரை படித்தவர். ஆனால் அவருக்கு உளவியலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மக்களுடைய உணர்வுகளை அறிந்தவர். அவருடைய எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களிலுமே நீங்கள் ஒரு ஒற்றை சார்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது
மானுட உணர்வுகளை வழியாகவும் அதனுடைய உளவியல் எப்படி இருந்திருக்கும் என்பதையும் பதிவு செய்தவர். அந்த வகையில் நிலவன் அவர்கள் எங்க ஈழ மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை உளவியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பதிவு செய்திருக்கிறார். அது இந்த மௌனத்தில் எல்லா பக்கங்களிலும் பதிவு செய்திருக்கிறார். அது மதிப்புக்குரிய, நான் நேசிக்கக்கூடிய, நான் குருநாதராக ஏற்றுக்கொண்ட என்னுடைய அக்கா இசைப்பிரியானுடைய அந்த பள்ளி வாழ்க்கையை ஒரு பதிவு செய்திருக்கிற விதம் நீங்கள் படித்த பிறகு உங்களால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. அது வெறும் கண்ணீர் விடுவதற்கு மட்டுமாக எழுதியிருக்கிறார் இல்லை, அந்த குழந்தைகளுடைய உளவியலை அதில் பதிவு செய்திருக்கிறார். சரி, இந்த சிறுகதை ஏன் உலகிற்கு போக வேண்டும், அல்லது இந்த சிறுகதைகள் ஏன் உலக மொழிகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. இதை வெறும் சிறுகதையா மட்டும் அவர் பதிவு செய்யவில்லை, ஒரு அரசியல் ஆவணமாக பதிவு செய்திருக்கிறார். தன் மண்ணில் தன் இனத்துக்கு நடந்த வழியை ஒரு அரசியல் ஆவணமாக இந்த உலகிற்கு எடுத்து சொல்கிறார். சில பெயர்கள் நாம் படித்த பெயர்களாக சிறுகதையில் வருகிறது. நான் பார்த்த அல்லது நாம் நேசித்த ஈழத்தின் உறவுகளில் மிக முக்கியமான உறவுகள் நமக்கு தெரிந்த பெயர்கள் இதில் வருது. சில பெயர்களை மறைத்திருக்கிறார். காரணமாக த ஹாப்பியஸ்ட் மேன் எர்த் என்று ஒரு புத்தகம் உண்டு. அதை எழுதியவர், இந்த உலகத்தில் நான் தான் மகிழ்ச்சியான மனிதன் அப்படி என்று பதிவு செய்தவர் ஹிட்லரினுடைய படுகொலையில் இருந்து தப்பி பிடித்தவர். அவர் எனது நண்பன் வாழக்கூடிய ஆஸ்திரேலியா மண்ணில் வாழ்ந்தவர். அவர் என்ன மாதிரி எழுதினார், தன் வாழ்க்கையில் நடந்த ஹிட்லர் காலத்தில் நடந்த இனப்படுகொலிலிருந்து தப்பி பிடித்த ஒருவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அங்க தனக்கு என்ன நடந்தது என்பதை புத்தகமாக பதிவு செய்து அந்த புத்தகத்தை உலகத்திற்கு எடுத்து சென்று, அதோட மட்டுமல்லாம ஆஸ்திரேலியாவில் தன் இனத்துக்கு நடந்த பல விடயங்களை மியூசியமாக தயார் செய்து அங்க போய் தினந்தோறும் உரையாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்தவர். அவர் புத்தகத்தில் கடைசியாக ஒன்று எழுதியிருப்பார், நான் மகிழ்ச்சியாக மனிதன், தவறில்லை, ஆனால் நான் எல்லோரையும் நேசிக்கிறேன், ஆனால் சில பேரை மன்னிக்க முடியாது என்னால். நான் ஹிட்லரை எதிரியாக பார்க்கவில்லை, ஆனால் ஹிட்லரை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பதிவு செய்தார். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1 லட்சம் என் இனத்தின் மக்களை நான் இழந்திருக்கிறேன். நான் ஹிட்லரை மன்னித்தால் அந்த 1 லட்சம் மக்கள் இறந்து போனாங்கள, அவர்கள் ஒருபோதும் என்னை மன்னிக்க மாட்டார்கள் என்று அந்த புத்தகத்தினுடைய கடைசி வரியில் பதிவு செய்திருப்பார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு இலக்கியம் என்பது விளையாட்டல்ல. ரூட்ஸ் நாவலை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தன் மூதாதையர்களுடைய கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முன்பு போய் தேடி எடுத்து இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் டிஜிட்டல் உலகத்தில் அந்த சீரியஸ் தான் இன்ன வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கு. காரணம் என்னன்னா, தனக்கு என்ன நடந்தது என்பதை பதிவு செய்வது ரொம்ப முக்கியம். ஒரு இன விடுதலைக்காக காத்திருக்கக்கூடிய நாம் படைப்பு ரீதியாக, காட்சி ரீதியாக, அதோடும் இல்லாமல் அரசியல் ஆவணமாக இந்த உலகத்துக்கு வாசிக்கக்கூடிய இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய அறிவு கூர்மையாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொருக்கும் இருக்கிறது. அதை என்னுடைய நண்பர் நிலவன் அவர்கள் இந்த சிறுகதை மூலம் பதிவு செய்திருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய, ஒரு மருத்துவனுக்கும் ஒரு குழந்தையும் என்ன நடந்தது என்பதை வெட்ட வெளிச்சமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு மருத்துவன் உச்சபட்ச தியாகமாக என்ன செய்துவிட முடியும்? எல்லோருக்கும் இருப்பது உயிர் மட்டும்தான். அந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மருத்துவன் ஒரு குழந்தைக்காக தன் உயிரை தியாகம் செய்துவிட்டு கடந்து செல்லும் அந்த நிகழ்வு இருக்குல்ல, அது இந்த உலகத்தை உள்ளுக்கும். அப்படிப்பட்ட விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு கோட்பாட்டு தத்துவமாக இந்த மண்ணில் என்ன நடந்தது, எதெல்லாம் நடந்தது, எந்தெந்த மனிதரில் குழந்தையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60-65 வயது கடந்தவர்களின் வாழ்வியலில் ஒவ்வொன்றாக அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். நீங்கள் படிப்பதற்கு ரொம்ப எளிய முறையில் அதை பதிவு செய்து, நிறைய இலக்கியவாதிகள் பல விடயங்களை ரொம்ப என்ன சொல்ல வந்தேன்னு தெரியாம அது அங்கங்க போயிட்டு வரும். அப்படிலாம் இல்லாம நேரா என்ன நடந்தது என்பதை 2 பக்கங்களில் கிட்டத்தட்ட பதிவு செய்திருக்கிறார் நண்பர். இதை எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு பெரும் கோரிக்கை இருக்கிறது அவர்கிட்ட. இந்த புத்தகத்தை மிக முக்கியமான உலக மொழிகளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ், அடுத்ததாக ஆங்கிலம், பல மொழிகளில் இந்த நூலை மதிப்புக்குரிய நிலவன் அவர்கள் மொழிபெயர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆவண படைப்புகளை விட இலக்கிய படைப்புகள் பல நேரங்களில் உங்களுக்கான விடுதலையை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அத்தகைய நிகழ்வை நிலவன் அவர்கள் செய்து, நிறைய எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் வந்திருக்கிறார்கள் ஈழத்து மண்ணில் இருந்து. அவர்களை நாம் குறை கூற முடியாது, அது அவர்களுடைய பார்வை. ஆனால் அது இந்த மண்ணில் என்ன நிகழ்த்தியது என்பதுதான் அளவுகோல். எதற்காக வந்தோம்? நாம் பெயர் பெறுவதற்காக ஒரு இலக்கியத்தை படைப்பது அல்ல இலக்கியம். ஒரு இலக்கியம் என்பது மிக முக்கியமாக நான் பார்ப்பது சிறுகதையில் விற்பனைக்காக எழுதுவதல்ல எழுத்து, தன்னை அடையாளப்படுத்துவதற்காக எழுதுவதல்ல எழுத்து, தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு துணிவோடு பதிவு செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட சிறுகதையை நண்பர் நிலவன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்.
இங்க உள்ள உறவுகள், இந்த காணொலி மூலம் பார்க்கக்கூடிய உறவுகள், இந்த மௌனத்தின் மௌனம் புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது வலிமிகுந்த வாழ்க்கையை பதிவு செய்கிறார். நான் பார்த்தது அந்த மக்களுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் வாழ்வுகள் எப்படி இருந்திருக்கும். ரத்தம் சதயமாக, ரத்தத்தின் வழியாக இதை எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலவனுக்கு எனது அன்பும் நன்றியும். அவர் நிறைய எழுதுவார், நிறைய நாம் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றியும் அன்பும்.